ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காவை எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து போட்டுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கோங்க. தேவையான அளவு நான் 3 வரமிளகா எடுத்திருக்கேன். 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு வரமிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இந்த மாங்காய் இருக்குது இல்லையா, மாங்காய் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாங்காய் வந்து வேகணும். உப்பு போடுங்க, நிறையா போடாதீங்க, ஏன்னா நம்ம ஸ்வீட் போட போகிறோம் இல்லையா, அதனால். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வெந்திருக்கு. இப்போ நான் வந்து எவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கேன்னா 1 கப்பு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன் நான். இந்த 1 கப்பு வெல்லத்தை வந்து நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் என்னென்ன வந்துட்டு உப்பு, காரம், அப்புறம் வந்துட்டு புளிப்பு, அப்புறம் வெல்லத்தோட ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் மாங்காய் பச்சடி. வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணிடணும்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. ஆனால் மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.